இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஓர் இறை உள்ளம்தான் இன்றைய புனிதர் தூய அந்தோனி மரிய கிளாரட். ஒருமுறை அந்தோனி மரிய கிளாரட் பக்கத்து பங்கிற்கு போதிப்பதற்காக சென்று கொண்டிருந்தார். அது இரவு நேரம் வேறு. அப்போது முகமுடி அணிந்த கொள்ளையர்கள் மூவர் அவரை இடைமறித்து, கையில் இருக்கும் பணத்தை கொடுத்துவிடு, இல்லை என்றால் உன்னுடைய உயிர் உன்னிடத்தில் இருக்காது என்று மிரட்டினார்கள். அதற்கு அவர், என்னிடத்தில் கொஞ்சம் கூட பணம் கிடையாது, நான் இப்போது போதிப்பதற்காக பக்கத்து பங்கிற்கு போகின்றேன், போதிக்கின்ற இடத்தில் ஏதாவது பணம் தருவார்கள், அதை வேண்டுமானால் உங்களுக்கு அப்படியே தந்து விடுகிறேன் என்றார். அப்போது கொள்ளையர்களில் ஒருவன், நாங்கள் உன்னை அப்படியே விட்டுவிட நீ போய் காவல்துறையிடம் சொல்லிவிட்டால் பிறகு நாங்கள் கம்பி எண்ண வேண்டிய சூழ்நிலைதான் வரும், ஆதலால் நாங்கள் உன்னை விடமாட்டோம் என்றான். அந்தோனி மரிய கிளாரோவோ, தயவு செய்து என்னை நம்புங்கள், நான் நிச்சயமாக காவல்துறையிடம் எல்லாம் செல்ல மாட்டேன், என்னுடைய போதனை முடிந்தவுடன் சாப்பிடாமல் கூட உங்களிடத்தில் வந்து விடுகிறேன் என்றார். அவர் சொன்னதை கேட்டு அவர்கள் அவரை போதிக்க வழிவிட்டார்கள். அந்தோனி மரிய கிளாரட் தன்னுடைய போதனையை முடித்தவுடன் பங்கில் இருந்தவர்கள் பரிசாக கொடுத்த பணத்தை வாங்கி கொண்டு அந்த கொள்ளையர்களிடம் திரும்பி வந்தார். அவர்கள் மூவரும் அங்கேயே இருந்தார்கள். அந்தோனி மரிய கிளாரட் திரும்பி வருவதை பார்த்துவிட்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டு நின்றார்கள். அவர்கள் அவரிடம் இருந்த நேர்மையை கண்டு வியந்து, இப்படிப்பட்ட மனிதரிடமா நாம் கொள்ளையடிக்க நினைத்தோம் என்று தங்களுடைய தவற்றை உணர்ந்து அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் அந்தோனி மரிய கிளாரட்டிடம், இனிமேலும் இப்படி திருட்டு தொழிலில் ஈடுபட மாட்டோம் என்று சொல்லி திருந்தி நல்ல மனிதர்களாக வாழ்ந்து வந்தார்கள். அந்தோனி மரிய கிளாரட் 1807 ஆண்டு டிசம்பர் மாதம் 23 நாள் காடலோனியா என்னும் இடத்தில் பிறந்தார். இவருடைய தந்தை துணிகளை நெய்து விற்பனை செய்யும் ஒரு வியாபாரி. ஆதலால் இவரும் தந்தையின் தொழிலையே செய்து வந்தார். சிறிது காலத்திற்கு பிறகு அந்தோனி மரிய கிளாரட்டின் தந்தை அவரை பார்சிலோனா என்ற இடத்திற்கு கல்வி கற்க அனுப்பி வைத்தார். அங்கே அவர் சிறந்த முறையில் கல்வி கற்று வந்தார். அவர் படித்துக் கொண்டிருக்கும் போதே குருவாக மாறி நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. எனவே அவர் சேசு சபையில் சேர்ந்து குருத்துவ படிப்பு படித்து வந்தார். அவருக்கு ஸ்பெயின் நாட்டில் சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற எண்ணம் அடிக்கடி வந்தது. ஆனால் அவருடைய உடல் நலம் அதற்கு ஒத்துழைக்காததால் அவர் குருவாக மாறி சொந்த நாட்டிலேயே நற்செய்தி பணி செய்து வந்தார். அந்தோனி மரிய கிளாரட் நற்கருணையின் மீதும் அன்னை மரியாவின் மீதும் ஆழமான பக்தி கொண்டு வாழ்ந்து வந்தார். அன்னை மரியாவை பற்றி நிறைய எழுதினார். ஒரு பதிப்பகம் ஏற்படுத்தி அதன் மூலமாக நிறைய புத்தகங்கள் எழுதி வெளியிட்டு நற்செய்தி அறிவித்து வந்தார். அந்தோனி மரிய கிளாரட் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எழுதிய புத்தகங்கள் 150க்கு மேல் இருக்கும். 1849 ஆண்டு கிளரிசியன் என்ற சபை ஏற்படுத்தி அச்சபையின் வழியாக நற்செய்தி அறிவிப்பு பணியை இன்னும் துரிதப்படுத்தினார். இவர் ஆற்றி வந்த பணிகளை பார்த்து திருச்சபை அவரை கியூபா நாட்டின் தலைநகரான சந்தியாகோ என்ற நகரின் ஆயராக திருநிலைப்படுத்தியது. அப்பொறுப்பை இவர் மிகவும் தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டார். அந்தோனி மரிய கிளாரட் ஆயராக உயர்ந்த பின் இறை மக்களின் ஆன்மீக மற்றும் சமூக வாழ்வில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தார். குறிப்பாக ஒழுங்குபடுத்தப்படாத 8000க்கும் மேற்பட்ட திருமணங்களை முறைப்படுத்தினார். அது மட்டுமல்லாமல் ஆயராக பணியாற்றிய இடத்தில் மக்கள் அனைவரும் ஏழைகளாக இருந்தார்கள். எனவே இவர் கல்வி கூடங்களை நிறுப்பி அவர்களுக்கு கல்வி அறிவு புகட்டினார். விவசாயிகள் வாழ்வு பெற புதிய புதிய விவசாய உத்திகளை பயன்படுத்தி அவருடைய வாழ்விலும் ஒளியேற்றி வைத்தார். இப்படிப்பட்ட தருணத்தில் ஸ்பெயின் நாட்டில் இருந்த 2ஆம் இசபெல்லா தன்னுடைய அரண்மனையில் ஆன்மீக ஆலோசகராக இருக்க வேண்டும் என்று கிளாரட்டை கேட்டுக்கொண்டார். அவருடைய அழைப்புக்கு இணங்கி அந்தோனி மரிய கிளாரட் அங்கு சென்று பணி செய்தார். 1870 ஆண்டு 1ஆம் வத்திக்கான் சங்கம் கூடிய போது இவர் திருத்தந்தையின் வலுவாதாரத்தை குறித்து பேசி திருச்சபைக்கு பக்கபலமாக இருந்தார். இப்படி பல்வேறு பணிகளை செய்து வந்த அந்தோனி மரிய கிளாரட் 1870 ஆண்டு இறையடி சேர்ந்தார். அவர் அடிக்கடி சொல்கின்ற வசனம், நான் போய் நற்செய்தி அறிவிக்காத இடத்தில் என்னுடைய புத்தகம் சென்று நற்செய்தி பணியை அறிவிக்கும் என்பதாகும். நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வில் தரிசிப்போம். நன்றி.